சாய்ராம். ஒரு மிக அருமையான கேள்வி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. அதில் ஒவ்வொன்றா எடுத்து இப்போ சொல்கிறேன். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த கடவுளுக்கு விளக்கு ஏற்றினால் வீட்டில் சந்தோஷம் நிலவும்? நல்ல ஒரு அருமையான கேள்வி, நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு. இதில் ஒரு சின்ன விளக்கத்தை கொடுக்குறேன், ப்ளஸ் செய்முறையும் சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா இது நார்மலாக நீங்கள் ஏற்றுறோம், விளக்கு ஏற்றுறோம், கும்பிடுறோம்ன்றது ஒரு வகையாக இருந்தாலும் இதில் முறைப்படி செய்தால் உங்களுக்கு அதோடைய பலன் மிகப்பெரிய லெவலில் கிடைக்கும். அது உங்களுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் இதை சொல்கிறேன். இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற நேரங்கள்லாம் நிறைய அதுலேயே ஒரு 2-3 கான்ட்ரவர்சி இருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்லக்கூடிய காலகட்டம் பாருங்கள், விடியற் காலை 3:30 to 4 இந்த டைம், இந்த அரை மணி நேரம் மெயினாக எடுத்துக்கோங்க. 3:30 to 4, ஓகேங்களா? இந்த நேரத்தில் ஒன்று உங்கள் குலதெய்வத்துக்கு, ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த காரியம் நடக்கணுமோ அந்த காரியத்துக்கு உண்டான தேவதை, ஓகேங்களா? இப்போ பணம் வரணும்னா மகாலட்சுமி இல்லை குபேரர், ஓகேங்களா? ஒரு காரியம் வெற்றி அடையணும், ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா பைரவர், ஆமாம். இல்லை எல்லா காரியத்துக்கும் பொதுவான நமக்கு நல்லது நடக்குன்னா விநாயகர், கணபதி. ஸோ இவரை பிரதான தேவதையை மனசில் நினச்சிக்கோங்க. இருத்திக்கிட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும். ஆண்டவா, அதாவது இப்போ விநாயகா, நான் உனக்கு இத்தனை நாள் இது போல் இந்த காலை வேளையில் விளக்கேற்றுறேன், எனக்கு இந்த காரியம் வெற்றி செய்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யணும். இது எப்படி செய்யணும், ஓகேங்களா? இதுக்கு வழிமுறை இருக்குது. என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மண் சட்டி இருக்கு இல்லையா, அந்த நார்மல் மண் சட்டிகள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மூடி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மண் சட்டி மூடி, அது பிளேட் மாதிரி இருக்கும். அந்த பிளேட் மாதிரி இருக்கக்கூட மண் சட்டியோடைய மூடியை எடுத்து, அது சின்ன குழியாக இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து ஒன்று வீட்டில் நல்லா கழுவிடுங்க. முதல்ல கழுவி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அதில் இருக்கிற காற்றுக்கள் வெளியே போயிடும், அதனால் ஃப்ரெஷ் ஆகிடும். அப்புறம் காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல உப்பு இருக்குது இல்லையா, கல் உப்பு, அந்த கல் உப்பு அதில் பரப்பிடுங்க. அதாவது கொஞ்சம் திக்காக இருக்கணும். அது நார்மலி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மூடி ஒரு 1 inch கேப் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் ஃபுல்லாக கல் உப்பு போட்டுறீங்க. போட்டதும் அந்த மண் சட்டி ஆடாமல் இருக்கிறதுக்கு பேலன்ஸ் பண்ணி கீழே தான் பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்கள் வீட்டுடைய பூஜை ரூமில் செய்யலாம், இல்லைன்னா ஹாலில் செய்யலாம், ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மண் சட்டியை அதில் இந்த கல் உப்பை வச்சு அதில் நடுவில் ஒரு அகல் விளக்கு, ஓகேங்களா? இந்த அகல் விளக்குன்றது மண் விளக்கு தான். அதுவும் அந்த விளக்கு கிழக்க பார்த்து எரியணும். அதில் விடக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய், ஓகேங்களா? இலுப்பை எண்ணெய் விட்டு ஏற்றுங்க. இப்போது காலையில் 3:30 மணிக்கு எந்திரிச்சு நான் குளிச்சுட்டு ஏற்றணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த வேலை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சு முகம் கை கால் கழுவிடுங்க, வாய் கொப்பளிச்சிருங்க நல்லா, இல்லை பல்லு விளக்க முடிஞ்சால் பல்ல விளக்கிடுங்க. விளக்கிட்டு கொஞ்சோண்டு திருநீர் சுத்தமான விபூதி எடுத்து நெத்தியில் வைங்க. வைக்கும்போது ஓம் நம சிவாயா, இன்றைய தினம் எனக்கு சிறப்பான தினமாக அமைத்து கொடுத்து இந்த வாழ்க்கை எனக்கு நல்லது நடக்க அனுகிரகம் செய்யுங்க அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த மண் சட்டி இருக்கு இல்லையா, அந்த மண் சட்டியில் வச்சுருக்கிற அகலில் இருக்கக்கூடிய அந்த இலுப்பை எண்ணெயை பார்த்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு அதில் திரி வைங்க. என்ன திரினா பஞ்சு திரி வைக்கணும். வச்சு கிழக்க பார்த்தா போல் விளக்கு ஏற்றுங்க. விளக்கை ஏற்றிட்டு நீங்கள், அதாவது கிழக்க பார்த்து எரியுது விளக்கு, நீங்களும் கிழக்க பார்த்து உட்காரணும், ஓகேங்களா? கிழக்க பார்த்து எரியுது, நீங்களும் கிழக்க பார்த்து உட்காடுறீங்க. உட்கார்ந்து எந்த காரியத்துக்காக உத்தேசித்து இந்த பூஜை செய்கிறீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு நல்ல விதமாக நிறைவேறணும்னு சொல்லிட்டு அரை நாழிகை அப்படின்னா 12 நிமிஷம். 12 நிமிஷம்னா 12 நிமிஷம் கரெக்டாக வச்சு பார்க்க முடியாது. அதனால என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு 15 minutes உட்காந்து மனசார பிரார்த்தனை மட்டும் பண்ணுங்க. நீங்கள் வேறு எதுவும் செய்யணும், ஊதுவத்தி கற்பூரம் எதுவுமே தேவையில்லை. சும்மா அந்த விளக்கு ஏற்றுறீங்க. அந்த விளக்கு ஜோதியை, அந்த ஜோதி அந்த எனர்ஜி, லைட் எனர்ஜி, அதை நீங்கள் பார்த்து பிரார்த்தனை செய்ய 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 இதை டெய்லி செஞ்சு பாருங்க, மிகப்பெரிய மிராக்கிளை பார்ப்பீங்க. உங்கள் தசா புத்தி நல்லா இருந்தால், உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் டைம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருந்தால் உங்களுடைய காரியம் ஒரு 3 நாள்லேயே தெரியும். உங்களுக்கு டைம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாலும் ஒரு மண்டலத்துக்குள்ள உங்கள் காரியங்கள் வெற்றியடும். இது மிகப்பெரிய ஒரு தாந்திரிக வழி. அந்த நேரம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிமுறை உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்கும். நல்ல ஒரு வழிமுறை சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். பாபா அனுகிரகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் உண்டாக என்னோட ஆசீர்வாதங்கள். நல்லதே நடக்கும். சாய்ராம்.